இந்த மஞ்ச எறும்பு கணக்கில் சேர்க்காதீங்க. நான் சொன்னது 2டே 2 தான். ஒன்று பெரிய கட்டை எறும்பு கெட்டதை குறிக்கும். இந்த சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும், நிறைய வரும், படப்படையாக வரும். 2 விஷயம் இருக்கும். ஒன்று உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல வர்றது, 2வது உங்களோட முன்னோர்கள் வர்றது. ஸோ 2மே நல்ல விஷயந்தான். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எறும்புன்ற விஷயம் வந்ததுன்னா அதை எப்படி எதிர்க்கணுன்றது ஒன்று இருக்குது. உடனே தண்ணி ஊற்றுறதோ, உடனே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கெட்ட எறும்பை நீங்கள் அழிச்சிடலாம். நல்ல எறும்பு இருந்தால் உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதோ இல்லை எறும்பு பவுடர் போடுறதோ தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. அப்படியே ஒரு துணியில் வச்சு தட்டி விட்ருங்க. எந்த எறும்பாக இருக்கட்டும், அவங்கள கடிக்கிற கடுப்பு, நீங்கள் கடிக்கிற வெள்ளை அந்த மஞ்சள் எறும்பு கூட இருக்கட்டும், தயவு செஞ்சு சொல்கிறேன், எறும்பு வந்துருச்சா அது உங்களை ஒன்றும் முழுகிற போகுது. ஆனால் கடித்தா வலிக்கும், எனக்கு கடித்தாலும் வலிக்கும், நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் அதுவும் ஒரு உயிர் தாம்மா, அதுவும் ஒரு ஜீவரசம் தான். ஸோ அது ஜீவனை கூட பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு தள்ளி விட்ருங்கன்ற. அழிக்கிறதுக்கு நமக்கு இறைவன் நம்ம அனுப்பலை, காக்கிறதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கான். ஸோ எந்த ஒரு ஜீவனும் சரி அந்த மாதிரி கடிக்க வந்துன்னா அப்படி தட்டி விட்ருங்க எறும்பை. ஸோ இதனாலே உங்களுக்கு நன்மை நடக்கும். ஸோ முடிஞ்சது நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.